எல்லாருக்கும் வணக்கம். புத்தத்தோட பேசிக்ஸ் பற்றி நம்ம சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி போன வீடியோட ஒரு சின்ன ரீகேப். போன வீடியோவில் நம்ம விபஷனா தியானம் எப்படி செய்யுதுங்கிறத பற்றி பார்த்தோம். விபஷனா தியானமானது தமிழில் நுழைப்புல தியானம்னு நம்ம பார்த்தோம். அதோட உள்ளர்த்தம் என்னென்னாக்கா, ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன், அதாவது ஒரு பொருளை நல்லா கூர்ந்து கவனித்து அதில் இருக்கிற அந்த டைனமிசத்தை கூர்ந்து கவனிக்கிறது தான் விபஷனா தியானம். ஸோ இந்த தியானத்தை நீங்கள் செஞ்சுட்டு வர வர சில திறன்கள் டெவலப் ஆகும். புத்தத்தில் அதை 5 வகையாக பிரிக்கிறாங்க. 5 வகையான திறன்கள், ஒரு ஆன்மீக திறன்கள். அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 5 விஷயங்களை நான் 3 மொழிகள்லையும் கொடுத்துருக்கேன். மெயினாக தமிழ் மொழிக்கு பக்கத்தில் ஏன் மற்ற மொழிகளில் கொடுத்துருக்கேன்னாக்கா, சில வார்த்தைகளுக்கு தமிழில் பல மீனிங்ஸ் இருக்குது. அதை தெளிவாக உணர்த்துறதுக்காக மற்ற மொழிகள்லையும் கொடுத்துருக்கேன். நம்பிக்கையும் ஞானமும் பார்த்திங்கனாக்கா ஒரு பேராக இருக்கும். அதே போல் ஆற்றலும் செறிவும் ஒரு பேர். செறிவு இல்லை சமாதி, கான்சன்ட்ரேஷன் இருக்குல்லையா, அந்த இது. ஸோ இப்போ நம்பிக்கையை ஏன் நான் விளக்கணும்னு முற்படுறேன்னா, இந்த இடத்துல இங்கிலீஷில் அது ஃபெய்த்துன்னு சொல்லுவோம். நம்பிக்கைக்கு இங்கிலீஷில் 3 வகையாக வார்த்தைகள் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்பிக்கைனா நம்ம பிலீஃப்னு சொல்லலாம், ட்ரஸ்ட்டுன்னு சொல்லலாம், ஃபெய்த்துன்னு சொல்லலாம். இப்போ எந்த வகையான நம்பிக்கை? ஸோ இது தமிழில் தெளிவாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல. உங்களுக்கு வார்த்தைகள் தெரிஞ்சால் அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது எந்த வகையான நம்பிக்கை, இப்போ ஃபெய்த்னா என்ன, டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இது மூட நம்பிக்கை கிடையாது, ஒரு குருட்டு நம்பிக்கை கிடையாது. இங்கே ஃபெய்த்துங்கிறது ஒரு ட்ரஸ்ட்டை பேஸ் பண்ணி, எவிடன்ஸ் பேஸ் பண்ணி உள்ள நம்பிக்கை தான் உங்களுக்கு ஃபெய்த்து. இதோட ஒரு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா, நான் இங்கே சேரில் உட்காந்துட்ருக்கேன். இந்த சேரில் எந்த நம்பிக்கையில் உட்காந்துட்ருக்கேன்னா, இந்த சேர் உடையாதுங்கிற ஒரு நம்பிக்கையில் உட்காந்துட்ருக்கேன். உடையாதுங்கிறது எனக்கு தெரியும், ஏன்னா இந்த சேர் ஸ்ட்ராங்கானது. சில மதங்கள், அப்ரஹாமிக் மதங்கள் பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், அது பியோர் பிளைண்ட் ஃபெய்த். அதாவது நீங்கள் அந்த ஃபெய்த்தில் பிறந்திருக்கீங்க, அந்த ஃபெய்த்தில் பிறந்ததுனால நீங்கள் அந்த மதங்களை நம்பி ஆகணும், அந்த கட்டாயம் இருக்குது உங்களுக்கு. இஸ்லாம் ஃபார் எக்ஸாம்பிள், அந்த மதத்தில் பிறந்ததுனால நீங்கள் அதை கண்டிப்பாக நம்பி ஆகணும். அதோட கோட்பாடின்படி சில நம்பிக்கைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அதில் 10 கமாண்ட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஜுதாயிசமில் பார்த்திங்கன்னா 10 கமாண்ட்மெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ரிலீஜன்லையும் சில கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த கமாண்ட்மெண்ட்ஸ்க்குள்ளார நீங்கள் கட்டுப்பட்டு வாழணும். அதே போல் அதனுடைய கோட்பாடு படி கடவுள் நாம் இறந்ததுக்கப்புறமேட்டு ஒரு நாள், ஆர்மகெடன் ஏதோ ஒரு நாள், ஜட்ஜ்மெண்ட் டே அன்றைக்கி நமக்கு பாவ புண்ணியத்துக்கான தண்டனைகள் கொடுப்பார், அவர் பலன்களை கொடுப்பார். அந்த சமயத்தில் நம்மளை கல்லறையிலிருந்து எழுப்பி நமக்கு சில ரிசல்ட்ஸ் கொடுப்பார். அதுதான் அவங்களோட நம்பிக்கை. இதுக்கு ப்ரூஃப் இருக்கானா? ப்ரூஃப் கிடையாது. அவங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் டே வரையும் வெயிட் பண்ணிவிட்டு பார்க்குறது தான் அவங்களோட நம்பிக்கை. இது சரி தவறு அது அடுத்த விஷயம். ஆனால் இதுதான் அவங்களோட நம்பிக்கை. இதுதான் பிலீஃப் சிஸ்டமோட பேஸ். இப்போது புத்திசமில் வர்றது அந்த மாதிரியான நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இதில் நீங்கள் வர ரிசல்ட்டை வச்சு கன்சிஸ்டண்ட்டாக நம்ம போன வீடியோஸில் பார்த்த போல், இதில் நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது அதில் வர ரிசல்ட்ஸ் ரீப்ரொடியூசபிளாக இருக்கும். அந்த ரிசல்ட்ஸ் வச்சு உங்களோட ஃபெய்த் ஸ்லோவாக இம்ப்ரூவ் ஆகும். அது நீங்கள் தியானத்தை போய் உணர்வீங்க. ஸோ அதுதான் ஃபெய்த். அடுத்தது விஸ்டம். விஸ்டம்னா இந்த இடத்துல என்னென்னாக்கா, நீங்கள் நேரடி பூர்வமாக உணர்கிற விஷயங்கள் தான் விஸ்டம். அதாவது நுழைப்புல தியானம் மூலமாக உங்களை 6 புலன்கள் இருக்குது. 5 புலன்கள் நார்மல் சென்சஸ், 6வது மனம். மனம் 6வது புலன் புத்திசத்தில். ஸோ இந்த 6 புலன்கள்லேருந்தும் வர இன்புட்ஸை நீங்கள் கவனமாக பார்த்து அதை நோட் பண்ணி, அதில் வர்ற விஷயங்கள் எப்படி எழுது விழுது, இதை நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களோட ஞானம் நல்ல வளம் பெறும். அந்த ஞானம் டைரெக்டாக நீங்கள் பர்சீவ் பண்ணுற ஞானம் தான் விஸ்டம். அதை தான் ஞானம்னு நம்ம சொல்லுவோம். இது அறிவு கிடையாது. அறிவுங்கிறது நாலேஜ், படிப்பறிவு, கல்வி செல்வம், கேள்வி செல்வம்லாம் சொல்கிறோம் இல்லையா, படிப்பு செல்வம், இதெல்லாம் அறிவு கேட்டகரியில் வந்துடும், நாலேஜில் வந்துடும். இது கிடையாது. இது பியூராக ஞானம் மாத்திரம், டைரக்ட் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக வர்றது. இப்போ நீங்கள் இது கற்றுட்ருக்கீங்கனாக்கா, இது மூலமாக, இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக நீங்கள் கற்றுட்ருக்கீங்கன்னா, இது மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறது அறிவு மட்டும்தான். இதில் ஞானம் கிடையாது. நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணால், விபஷனா தியானம் பண்ணால் அதில் கிடைக்கிறது தான் ஞானம்.
அடுத்தது எனர்ஜி. இந்த எனர்ஜியை வச்சு தான் நீங்கள் கூர்ந்து கவனிக்கிறீங்க. அதுதான் எனர்ஜி ஒரு ஆற்றல். இதை வீரியம்னு சொல்கிறோம். பாலியில் வீரியம்னு வீரியன்னு சொல்கிறாங்க. தமிழில் வீரிய ஆட் பண்ணிப்போம் பின்னாடி. ஸோ வீரியம். அதே போல் இந்த வீரியத்தை செலுத்தி உங்களோட செறிவை வளர்ப்பீங்க. செறிவு எதுக்குனாக்கா மனசை ஸ்டேபிள் ஆக்கிறதுக்காக செறிவை வளர்ப்பீங்க. அதாவது கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணிப்பீங்க. இந்த கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக சமாதி உங்களுக்கு கிடைக்கும். சமாதினா சமம்னா ஒரு நிலை இல்லையா, சமநிலையில் இருக்கிறது. சமநிலையில் இருக்கிறது பேர் தான் சமாதி. இந்த நாளும் இருந்தாலும் மைண்ட்ஃபுல்னஸ் தான் இந்த இடத்துல கோர். மைண்ட்ஃபுல்னஸ்னால் என்னென்னாக்கா ஸ்மிருதின்னு சொல்லுவாங்க. பாலியில் சதி, சான்ஸ்கிரிட்டில் ஸ்மிருதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தமிழில் வந்துட்டு சரியான வார்த்தை கிடையாது. இது வந்து விக்கிபீடியாவில் ஒவ்வொரு அர்த்தங்கள் கொடுக்குறாங்க. அது எனக்கு சரியாக படலை. இதில் என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிறது தொடர்ந்து கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கிறது அண்ட் அதை வந்து நினைவிலிருந்து விலகாமல் பார்த்துக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நாம் ஆப்டமனை, அதாவது வயிற்று பகுதி எழுறது விழுறது கவனிச்சிட்டு இருந்தோம் இல்லையா விபஷ்னா தியானத்தப்போ, அதை தொடர்ந்து கவனிச்சிக்கிட்டே இருக்கிறது. அதை வந்து நினைவிலிருந்து விலகாமல் கவனிச்சிட்டே இருக்கிறது. இதில் இருக்கிற ஒவ்வொரு திறன்களும் அதிகமானுச்சுன்னா என்னாகும், கம்மியானுச்சுன்னா என்னாகும், எந்தெந்த மாதிரியான பேலன்ஸ் இருக்கணும், இம்பேலன்ஸ் ஆனிச்சுன்னா எப்படி ஆகும், அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இந்த மைண்ட்ஃபுல்னஸ்க்கு சான்ஸ்கிரிட்டில் நிஷ்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிஷ்டாங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு அர்த்தம் உடையது. இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிஷ்டாங்கிறதுக்கு வந்து பல வகையான மீனிங்ஸ் இருக்குது சான்ஸ்கிரிட்டில். இது வந்து ஹிந்துசமில் யூஸ் பண்ணுறது, அதாவது வேதிக் ட்ரெடிஷன்ஸில் நிஷ்டாங்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த காம்ப்ளெக்சிட்டிங்கிற காரணத்தினால தான் புத்தர் வந்து தன்னுடைய போதனைகளை பாலிங்கிற மொழியில், அதாவது அந்த காலத்தில் மகதத்தில் பேசப்பட்ட மக்களால் பேசப்பட்ட மொழியான பாலிங்கிற மொழியில் எழுத சொன்னார். சான்ஸ்கிரிட்டில் எழுதவே கூடாதுன்னு சொல்லியிருந்தார். திஸ் இஸ் த ஒன்லி ரீசன். ஒரே வார்த்தைக்கு டிவோட்டட், அட்டாச்டு, பிலீவிங்னு ஒரு மீனிங் இருக்குது, பேசிஸ்னு மீனிங் இருக்குது. அதே போல் சஃபரிங்னு ஒன்று மீனிங் இருக்குது. நம்ம சஃபரிங்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம், துக்கம்னு சொல்லிட்டு. ஸோ நிஷ்டைங்கிறதுக்கு இத்தனை வகையான மீனிங், தேவையில்லாத காம்ப்ளெக்சிட்டிஸ். அஃப்கோர்ஸ் மனிதர்கள் தான் இந்த காம்ப்ளெக்சிட்டி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த 5 திறன்களை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, ஒரு கார் இருந்துச்சுன்னா அந்த காரோட 4 வீலாக இந்த ஃபஸ்ட்டு 4 திறன்களை பார்த்துட்டு இந்த தொடர் கவனம், அதாவது மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிறது ஒரு ஸ்டியரிங் வீல் மாதிரி பார்க்கணும். இது 4மே கரெக்டாக பேலன்ஸ் இருந்தால் தான் நம்மளோட இந்த தியான பயணத்தில் நம்மளோட இந்த காரானது, அதாவது நம்ம தியான பயணமானது சரியான டெஸ்டினேஷனை நோக்கி போகும். இதில் ஏதாவது இம்பேலன்ஸ் இருந்துச்சுனாக்கா நம்ம காரை ஓட்ட முடியாது இல்லையா. அதே போல் தான் நம்மளோட தியான பயிற்சியும் சரியாக போகாது. இந்த கிராஃப் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னாக்கா, நம்பிக்கை அதிகமாக இந்த கிராஃப் ஒய் ஆக்சிஸில் இந்த கிராஃப் போகுது. அதே போல் குறைவாக இருந்துச்சுனாக்கா ஒய் ஆக்சிஸில் கீழே போகுது. லெஃப்டில் பார்த்தீங்கன்னாக்கா இதோட தீமை என்ன, அதாவது இது கம்மியாகும்போது இதோட தீமை என்ன, இல்லைனா சமநிலையின்மையால் வர்ற பிரச்சனை என்ன. அதே போல் ரைட் சைடில் போகும்போது இதோட நன்மை என்ன, இல்லைனா அதோட சமநிலை எந்த அளவுக்கு அச்சீவ் ஆகுது, அதோட பெனிஃபிட் என்னங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருப்போம். இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தோம்னாக்கா, இந்த சமநிலை கம்மியாகும்போது ஒரு நன்மை வந்து எதுவும் குறையாது உங்களுக்கு. அது அதனால இந்த இடத்துல எதுவும் கொடுக்காமல் எம்டியாக வச்சுருக்கோம். இப்போ நம்பிக்கை மட்டும் ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னா, இந்த இடத்துல ஒரு குருட்டுத்தனமான சடங்குகளை ஃபாலோ பண்ணுறதாகட்டும், மதவாதம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி, கோபம் ஜாஸ்தி வர்றது, பிரிவினைவாத ஆணவம், வன்மம், இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே நம்பிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களோட பயிற்சியில் வெறுப்பு அடிக்கடி வந்துட்டுருக்கும். என்னடா அது, நான் ரொம்ப நேரம் மெடிடேட் பண்ணுறேன், எனக்கு ரிசல்ட்டே காமிக்க மாட்டேங்குது, எதுவுமே தெரிய மாட்டேங்குதுன்னு ஒரு வெறுப்பு, கோபம், அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் தோன்ற ஆரம்பிக்கும். இது திரும்ப நடக்க உங்களுக்கு முயற்சி செய்யணுன்னே தோணாது. ஸோ அப்போது நீங்கள் நம்பிக்கையை வளர்த்துக்கணும். நம்பிக்கையை வளர்த்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு கொஞ்சம் முயற்சி செய்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். சம்டைம்ஸ்
இந்த ரிசல்ட் வர்ற வரையும் நீங்கள் பண்ணணும். ரிசல்ட் வந்துருச்சுனாக்கா உங்களுக்கு ரீப்ரொடியூசிபிள் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு தானே நம்பிக்கை இம்ப்ரூவ் ஆயிரும். அதே போல் நம்பிக்கை ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தோண்டு போகிறதாகட்டும், இல்லை ரொம்ப கசப்பான என்னடா நான் 1 மணி நேரம் உட்காந்து மெடிடேட் பண்ணியிருக்கேன் ஆனால் எந்த ரிசல்ட்டுமே வரலைங்கிற மாதிரி சில ஃபீலிங்ஸ் வரும். அதெல்லாம் உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆயிரும். அது வரையும் கொஞ்சம் நீங்கள் நம்பிக்கையை வளர்த்துக்கணும். அதே போல் நம்பிக்கை வந்து சமநிலையில் இருந்ததுன்னா உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் வரும்னா, உங்களோட வாழ்க்கையில் எல்லா வளங்களுக்கும் நீங்கள் வந்து ரொம்ப நன்றியோடு இருப்பீங்க. அது கூட என்ன தான் சிரமங்கள் வந்திருந்தாலும் அதுக்கும் நீங்கள் வந்து ரொம்ப நன்றியோடு இருப்பீங்க. இந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எந்தூசியாசம் கொடுக்கும், நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுத்து இன்னும் நல்ல தியானம் பண்ணுறதுக்காக ஊக்குவிக்கும் உங்களை. அதே போல் இந்த நம்பிக்கை வந்து எனர்ஜியும் இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்து மேலே நம்பிக்கை வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு எந்தூசியாசம், ஒரு எனர்ஜி வரும் இல்லையா? அந்த எனர்ஜியை வந்து நல்லா தூண்டி விடுது. அதே போல் என்ன தான் நடுவில் ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை வந்துட்டு கொஞ்சம் கூட ஒரு பொருளாக கருதாமல் அதை இன்னும் கடந்து செல்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணும். இதுதான் நம்பிக்கை வந்து கரெக்டாக சமநிலையில் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி. அவர் சமநிலையில் இருந்தால் இந்த மாதிரியான அப்சர்வேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். உங்களோட மனநிலையும் இந்த மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கும். அதே போல் ஞானம். இப்போது நம்பிக்கை கரெக்டாக சமநிலையில் இருக்குதுன்னு வச்சுப்போம், சரியா? ஆனால் ஞானம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அப்போ என்ன தோணும் உங்களுக்கு? வெறும் நம்பிக்கை மட்டும் இருக்குது, ஞானம் கம்மியாக இருக்குனாக்கா முதல்ல நம்ம பார்த்த மாதிரி முட்டாள்தனம் ஜாஸ்தி இருக்கும், குருட்டுத்தனம் ஜாஸ்தி இருக்கும். அதே போல் ரொம்ப குறுகிய மனப்பான்மை, அப்படி இல்லைனாக்கா இங்கிலீஷில் வந்து அஜெண்டா மோட்டிவேட்டட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த டீச்சிங்ஸ். அதாவது புத்தரோட கருத்துக்களை ஒரு அஜெண்டாவோடு எடுத்து, ஒரு ப்ரொபகண்டாவோடு எடுத்து அதை தவறாக செயல்படுத்துறதுக்கான ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். அந்த இதில் மோட்டிவேட் ஆயிடுவோம். சில புத்த பிக்குகள் இலங்கையில் தமிழர்கள் எல்லாம் கொண்டுட்டு இருந்தாங்க இல்லையா ஒரு காலத்தில், அதுக்கான ஒரு சான்று தான் இது. அவங்களுக்கெல்லாம் ஞானம் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு, அதே போல் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கு அவங்களுக்கு. அதனால் ரொம்ப மூர்க்கத்தனமாக செயல்பட்டுருக்காங்க. அவங்க ஞானம் ஜாஸ்தி இருந்ததுன்னா அந்த மாதிரி செயல்பட்டுருக்க மாட்டாங்க. அதனால் ஞானத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி நம்ம பயிற்சி செய்யணும். அதே போல் ஞானம் வந்து ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது, ஆனால் அறிவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுனாக்கா ப்ராக்டிஸை விட்டுட்டு, அந்த பயிற்சியை விட்டுட்டு அதை மீண்டும் மீண்டும் தேடி படிக்கிறதுலையும் இந்த இன்டெலெக்சுவல் என்டர்டெயின்மெண்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் என்டர்டெயின்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த சில வீடியோஸை பார்த்துட்டு அது மூலமாக ஆன்மீகத்தை வந்து நம்ம அடைஞ்சிடலாங்கிற மாதிரியான ஒரு நோக்கம் வந்துட்டு நம்ம மனசில் எழும். இது வந்து ஞானத்தை கம்மி பண்ணிடும். எவென்ச்சுவலி நம்மளோட உண்மையான குறிக்கோளான நிர்வாணத்தை அடையிறதுக்கு இது உதவாது. அதே இப்போ ஞானமும் சரியான பேலன்ஸில் இருக்குது, நம்பிக்கையும் சரியான பேலன்ஸில் இருந்ததுனாக்கா நம்ம பயணிக்கிற மார்க்கத்தில் திடமான நம்பிக்கை நமக்கு வரும். அதாவது இந்த புத்த மார்க்கத்தில், நிர்வாணத்தை தேடி போகிற மார்க்கத்தில் நமக்கு நல்ல நம்பிக்கை வரும். அதே மனப்பூர்வமான ஒரு நிலைத்தன்மை, சமநிலைத்தன்மையை நமக்கு கொடுக்கும். இது வந்து உண்மையான விபஷனா விசாரணையோட ஒரு கோர் கேரக்டர் இது. அதனால் உங்களுக்கு என்ன வரும்னாக்கா விடாமுயற்சியோட திரும்ப இன்னும் தியானம் செய்யணுங்கிற ஒரு ஈர்ப்பு வந்துடும் உங்களுக்கு. நீங்களாகவே முயற்சி செய்வீங்க. இது மூலமாக உங்களுக்கு இன்னும் தெளிவான புரிதல் கிடைக்கும். இந்த மாதிரி தெளிவான புரிதல் மூலமாக தெளிந்த ஞான செருக்குன்னு சொல்லுவார் இல்லையா பாரதியார், அதுபோல் ஒரு நல்ல பணிவும் கிடைக்கும், ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு செருக்கும் இருக்கும் அதில். இதுதான் வந்து சமநிலையாக இருக்கிற மக்களுக்கு கிடைக்கும். இப்போது ஃபஸ்ட்டு 2 பேர் பார்த்தாச்சு. இப்போது செகண்ட் 2 பேர்ஸ். அது என்ன பேர்னாக்கா ஆற்றல், செறிவு. ஸோ ஆற்றல் வந்து இப்போது கம்மியாக இருந்ததுன்னா, உங்களுக்கு ஆற்றல் கம்மியாக இருந்ததுனாக்கா நீங்கள் தியானம் செய்ய உட்காடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே மயக்கமாக வரும். என்னடா அது இப்போ தான் சாப்பிட்டோம், தியானம் செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மயக்கம் இருக்கும். அதே போல் சோம்பேறித்தனமாக இருக்கும். இன்னொன்று, நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னா தியானம் பண்ணணுன்னு இருந்துச்சுனாக்கா நீங்கள் நிறைய சாப்பிட மாட்டீங்க, கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு தியானத்துக்காக கொஞ்சம் வயிற்று வந்து ஹாஃப் எம்டியாக வச்சுருப்பீங்க. அதே போல் சாப்பிட்லனா கூட சம்டைம்ஸ் சோம்பல் வரும் உங்களுக்கு. எனர்ஜி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா, அதாவது இந்த ஆற்றல் கம்மியாக இருந்துச்சுன்னா சோம்பல் வந்து வந்துகிட்டே இருக்கும் எப்போ தான் உங்களுக்கு. அது வந்து ஒரு மந்த நிலையை கொடுக்கும், தூக்க நிலையை கொடுக்கும். அது ஒரு எப்பயுமே ஒரு உங்களை சோர்வாக வச்சுட்ருக்கோம்.
அதனால் என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு கவனச்சிதறல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆற்றல் கம்மியாக இருக்கிறதுனால உங்களால் சரியாக கான்சன்ட்ரேட்டும் பண்ண முடியாது. ஏன்னா ஏன் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலனாக்கா பிகாஸ் மைண்ட்ஃபுல்னஸ் சரியாக இல்லை. ஏன் மைண்ட்ஃபுல்னஸ் சரியாக இல்லைன்னா ஆற்றல் உங்களுக்கு கம்மியாக இருக்குது. சிம்பிள் ரீசன் இல்லையா? இதே ஆற்றல் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகுனாக்கா மனசும் உடலும் வந்துட்டு கொஞ்சம் கூட அமைதியாக இருக்காது, அப்படியே அஜிடேட் ஆகிட்டே இருக்கும் பயங்கரமாக. அந்த அஜிடேஷன்னால் உங்களுக்கு பல வகையான உணர்வுகள் வந்து தோன்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எரிச்சல் வரலாம், இல்லைனாக்கா இன்னும் ஒவ்வொரு நம்பிக்கை கூட வரலாம். என்னால் முடியாததா, நான் வந்து கண்டிப்பாக நிர்வாணம் அடைஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒவ்வொரு எண்ணங்கள்லாம் கூட வரலாம். இது எதுவுமே பேலன்ஸ் கிடையாது. இந்த இதில் எதுவுமே பேலன்ஸ் கிடையாது. அதே நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஆற்றல் இருந்துச்சுன்னா ஞான பிறப்போட நுழைவாயிலோட திறவுகோல், அந்தளவுக்கு எனர்ஜி வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். அப்போ தான் பேலன்ஸ்டாக இருக்கிற எனர்ஜி மூலமாக தான் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷனும் ஸ்டேபிளாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஆர்வம் இருக்கும். முதல்ல தியானம் செய்யணுங்கிற நல்ல ஆர்வம் இருக்கும். அதில் இன்னும் நல்ல உன்னிப்பாக நோட் பண்ண ஆரம்பிக்கணும். நோட் பண்ணுறதுனா லேபிள் சொன்னேன் இல்லையா, அதை நல்லா லேபிள் பண்ண ஆரம்பிப்பீங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. அதே போல் நல்ல வீடு பேர் அடையணும், அதாவது நிர்வாணம் அடையணுங்கிற பிழையம் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் மனசில். அப்புறம் உங்களோட நிர்வாணம் அடைகிற அந்த குறிக்கோளில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிசையர் இருக்கும். இந்த டிசையருங்கிறது தேவையில்லையாங்கிறது இன்னொரு நாள் பார்ப்போம். ஆனால் அந்த நிர்வாணத்து மேலே இருக்கிற குறிக்கோளில் உங்களுக்கு நல்ல ஒரு பற்று, அதீத பற்று வரும் உங்களுக்கு. அடுத்தது செறிவு. இப்போது செறிவு ஏற்கனவே நான் சொன்ன போல் செறிவு கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு கவனச்சிதறல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இப்போ படிக்கிற பசங்க ஃபார் எக்ஸாம்பிள் அடிக்கடி டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருப்பாங்க இல்லையா, அது ஏன்னா அவங்களுக்கு சரியான கான்சன்ட்ரேஷன் இல்லை. அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ப்ராக்டிசஸ் கொடுத்தோன்னாக்கா கவனத்தோடு நல்லா படிப்பாங்க. அதுபோல் தான் மெடிடேஷன் அப்பையும் உங்களுக்கு நீங்கள் எடுத்த ஆப்ஜெக்ட் மேலே உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் சரியாக இல்லைனாக்கா கவனச்சிதறல் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். இதே போல் இந்த செறிவு ரொம்ப கம்மியாகவே இருந்ததுன்னா உங்களோட ப்ராக்டிஸில், உங்களோட பயிற்சியில் அவ்வளவான ப்ராக்ரஸ் கிடைக்காது. அதனால் நீங்கள் செறிவை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு பார்க்கணும். இதே செறிவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுனாக்கா, எக்ஸ்ட்ரீமாக ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் ஆற்றல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கோவம் அதிகமாக வரும். அதே போல் இம்பேலன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால வெறித்தனமாக ஒரு அப்சசிவான ஒரு சிந்தனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். அதை நம்ம மைண்ட்ஃபுல்னஸ் மூலமாக மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த தொடர் கவனம் மறைஞ்சதுன்னா சில இது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தியானம்ங்கிறது ஒரு குருக்கு கீழே தான் நீங்கள் செய்யணும், இல்லைனா தப்பாக போயிடுங்கிறாங்க இல்லையா, அது இந்த விஷயத்தை தான் சொல்கிறாங்க. அதாவது ஒரு அதீதமான கோபம் வந்ததுன்னா உங்கள் மனசு அந்த கோபமாகவே மாறிடும். இது எதனாலனா இந்த செறிவுனால தான். இந்த செறிவுனால உங்கள் மனமானது அந்த கோபமாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் கோபமாகவே மாறுறதுனால எல்லாத்தையுமே ஆம்ப்ளிஃபை பண்ணி பார்க்கும். அது இந்த கோபம் வரும்போது மைண்ட்ஃபுல்னஸ் அதை தட்டி வைக்கும். இது வந்து அன்ஹோல்சம் ஸ்டேட்டு, அதாவது தேவையில்லாத ஒரு நெகட்டிவான எமோஷனுங்கிறத தட்டி வைக்கும் மைண்ட்ஃபுல்னஸ். இப்போ இந்த மைண்ட்ஃபுல்னஸ் கம்மியாக இருந்து செறிவு மட்டும் ஜாஸ்தி இருந்ததுன்னா அந்த செறிவு வந்து உங்களோட மனசு வந்து அதில் போய் ஒட்டிக்கும். அண்ட் ஃபுல் கோபமாகி கோபம் வந்து வெவ்வேறு வகையான இடர்பாடுகளை உண்டு பண்ணிடும். அதனால தான் நல்ல கைடன்ஸோட நல்ல புரிதலோடு மெடிடேட் பண்ணணும். இந்த விஷயத்தில் உங்கள் செறிவு வந்து நல்ல சமநிலையில் இருக்குனாக்கா அதுதான் உங்களோட ஞானத்தோட பிறப்போட முதல் படி. செறிவு நல்லா இருக்கும்போது மனசு நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். அந்த ஸ்டேபிளாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை கொடுத்தாலும் அந்த ஆப்ஜெக்ட் மேலே போய் நல்லா ஒட்டிக்கும். அடுத்தது மைண்ட்ஃபுல்னஸ். இது மைண்ட்ஃபுல்னஸை வந்துட்டு கடைசியில் வச்சுருந்தாலும் மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிறது இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் கேட்டகரி, இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் இம்பார்ட்டன்ஸ். விபஷனால ரியாலிட்டியை நீங்கள் டைரெக்டாக பார்க்க போகிறீங்க. அதாவது என்ன ஒரு விஷயம் ஃபிசிக்கல் ஆகட்டும் மென்டல் ஆகட்டும், ஐ மீன் நாம ஒரு ரூப்பு இல்லையா, ஸோ இந்த ரெண்டு விஷயத்தில் என்ன நடந்தாலும் நீங்கள் டைரெக்டாக பார்ப்பீங்க. லெட்ஸே ஏதோ ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். மைண்ட்ஃபுல்லாக இல்லைன்னா என்ன ஆகும், டம்ளருக்கு தண்ணி கீழே கொட்டிடும். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். மைண்ட்ஃபுல்லாக இருந்தீங்கன்னாக்கா மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிறது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும். உங்களோட எமோஷனில் இருந்தோ ஈவன் எக்ஸ்டர்னல் எமோஷன்ஸ்லேருந்து எக்ஸ்டர்னல் இவெண்ட்ஸ்லேருந்து உங்களை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணணும். இட் வில் டிஃபெண்ட், இட் வில் ஆக்ட் அஸ் அன் ஆர்மி ஃபார் யூ. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த வகையான பொறாமையோ இல்லை அதீத ஆசையோ பேராசையோ கோவமோ இல்லை நீங்களே கெடுசொல் பேசுகிறது
அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் யூ வில் பி மோர் மைண்ட்ஃபுல். உங்களோட விஷயத்தில் நீங்களே நல்லா மைண்ட்ஃபுல்லாக இருப்பீங்க. மைண்ட்ஃபுல்னஸ் நிறைய இருந்ததுனாக்கா அதில் எந்த ஒரு கெடுதலையும் இருக்காது. ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய இருக்குதோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நல்லது மட்டும்தான். ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் தான் வந்து ஒரு டோர். எதுக்குனாக்கா, இப்போ நீங்கள் ஆற்றல் செலுத்தி நீங்கள் கவன அறிவு, அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் வந்து ஒரு சேனல் மாதிரி உங்களுக்கு ஆற்றலை செலுத்தி அது செறிவாக மாறும். அது மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிற சேனல் மூலமாக மட்டும்தான் மாறும். இதுதான் விபஷனா. இந்த விபஷனாவில் நீங்கள் மைண்ட்ஃபுல்னஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கனாக்கா, நீங்கள் டேரெக்டாக ஆற்றல் செறிவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிங்கனாக்கா அதுதான் சமத்த ஞானம். ஸோ ஆற்றலானது கவன அறிவு மூலமாக, அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் மூலமாக செறிவாக மாறும். ஆக்சஸ் கான்சன்ட்ரேஷன் சொன்னோம் இல்லையா, அந்த செறிவாக மாறும். அந்த ஆக்சஸ் கான்சன்ட்ரேஷன் ஆனது மொமெண்டம் பெற்று, உந்துதல் பெற்று, கொஞ்சம் கொஞ்சமாக உந்துதல் பெற்று ஞானமாக மாறும். இதை வந்து கொஞ்சம் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதாவது என்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு இது, என்ஜினியரிங் இல்லை மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். இது வந்து ரேடார் கிராஃப்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வகையான திறன்களை வந்துட்டு இந்த ஆக்சஸில் கொடுத்துட்டு, இதை சுற்றி ஆக்சஸில் கொடுத்துட்டு, எந்த வகையான மக்கள் எப்படி அவங்களோட பேட்டர்ன்ஸ் இருக்குங்கிறது கொடுத்துருக்கீங்க. இந்த ப்ளூ கலரில் பாருங்கள். அவனுக்கு என்ன தான் இந்த ஆற்றல், சமாதி, அறநறிவு, அதாவது கவன அறிவு இதெல்லாம் நிறைய இருந்தாலும் நம்பிக்கை மட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து ஞானம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால மதவாதியாவோ இல்லை மூடனாவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதே போல் நல்ல அறிவாளியாக இருக்கலாம். அந்த இடத்துல அறிவாளிங்கிறதுனா ஞானம் மட்டும் ஜாஸ்தியாக இருக்கும், மற்றதெல்லாம் இம்பேலன்ஸாக கிடக்கும். இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன். இது சும்மா விஷுவலைசேஷனுக்கு தான். இது எல்லாமே எக்ஸாம்பிள் பேஸ்டு. இதில் வேல்யூஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்க மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஆனால் எல்லா திறன்களுக்கும் ஒரே வேல்யூ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. they have to be balanced. அவ்வளோதான் இந்த இடத்துல பார்க்கும்போது. நீங்கள் ஒன்றுக்கும் ஒரு ஸ்கேல் மாதிரி போட்டிங்கனாக்கா இட் வில் பிகம் அ லீனியர் விஷுவலைசேஷன் லைக் திஸ். ஸோ இப்போ சோம்பேறி இருக்கானாக்கா, சோம்பேறி தான் இருக்கிறதுலே வேர்ஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த இதில் ஐதர் அறிவாளி இல்லைனா சோம்பேறி, இவங்க ரெண்டு பேருமே ஒரே லெவலில் இருப்பாங்க இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளில். ஸோ இதில் எப்படி இருக்குன்னாக்கா உங்களுக்கு, ஸோ அவனுக்கு வந்து சமாதி கிடைக்கலாம், ஆனால் மைண்ட்ஃபுல்னஸும் எனர்ஜியும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவங்களோட ப்ராக்ரஸ் வந்துட்டு அந்தளவுக்கு எடுக்க முடியாது. அதே ஆர்வக்கோளாறு இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது எனர்ஜி பயங்கரமாக இருக்கும், அதை செய்யணும் இது செய்யணும் குதிக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து மைண்ட்ஃபுல்னஸும் கம்மியாக இருக்கும். அதே போல் கான்சன்ட்ரேஷன் ஆர் சமாதியும் கம்மியாக இருக்கும். அதனால் என்ன தான் அவங்களுக்கு ஆற்றல் இருந்து, ஞானம் இருந்து, நம்பிக்கையும் இருந்தாலும் அவங்களால சரியாக ப்ராக்ரஸ் பண்ண முடியாது. அதே ஒரு சமநிலையில் தியானம் பண்ணுறவங்க, சமநிலையில் யோகம் பண்ணுறவங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும்னாக்கா எல்லாமே கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கும். அதுதான் இங்கே இந்த பிங்க் கலரில் ஹைலைட் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் நான் இன்னொன்று சொல்லிக்க விழைகிறேன். என்னோட சில நண்பர்கள், ஏன் புத்த கோட்பாடுகளை எடுத்து பேசுகிற, புத்தர்கள் தமிழர்களோட விரோதிகள் இல்லையா, நம்மளோட எதிரிகள் இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதிலை நான் இங்கே கொடுக்குறேன். புத்த மார்க்கமானது ஒழுக்கத்தை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும்னு சீலம்ங்கிற முதல் ட்ரைனிங்கை, முதல் பயிற்சியை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. தேரவாத நூல்களில் எந்த ஒரு நூல்லையும் வன்முறையை போதிக்கலை. தேரவாத நூலின்படி உருவாக்கப்பட்டது தான் ஸ்ரீலங்கா அப்படிங்கிற நாடுன்னா, புத்தர்கள் எந்த ஒரு வன்முறையும் அவங்க செய்யக்கூடாது. அவங்க அதையும் தாண்டி செய்கிறாங்கனாக்கா அவங்க புத்த மதத்தினரே கிடையாது, புத்தத்தை ஃபாலோ பண்ணலன்னு தான் அர்த்தம். அதுதான் உண்மை. மற்ற அப்ரஹாமிக் மதங்கள் மாதிரி அந்த நூல்களில் போதிக்கிற மாதிரியான எந்த ஒரு வன்முறை கருத்துகளும் கிடையவே கிடையாது. ஏன், பகவத்கீதையில் இருக்கிற போர் செய்கிற மாதிரியான எந்த ஒரு கருத்துக்களுமே கிடையாது புத்தத்தில் இருக்கிற அனைத்து கருத்துக்களும் நிர்வாண பாதையை நோக்கி பயணிக்கிறதுக்கான தியான பயிற்சிகளை முழுக்க முழுக்க உட்கொண்ட ஒரு நூல்கள் மட்டுமே, அந்த பாதைகள் மட்டுமே தான். அதை மட்டும்தான் நான் இங்கே எடுத்து பேசுகிறேன். புத்த நூல்களில் இருக்கிற அருமையான கருத்துக்கள், வளமையான கருத்துக்கள் வேறு எந்த ஒரு நூல்களையும் கிடையாது. சாதி கட்டமைப்பு, மத கட்டமைப்பை தாண்டி ப்ராக்டிக்கலான மெடிடேட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது தியான பயிற்சி முறைகள் வேறு எந்த ஒரு நூல்களையும் கொடுக்கப்படலை. இது 2500 வருஷங்களுக்கு முன்னாடியே
புத்தர் சொல்லி கொடுத்தது, அதை எழுதி வச்சுருக்காங்க. வேறு எதுவுமே புத்தத்தில் கிடையாது. சாதாரண சடங்கு, கல்யாண சடங்காகட்டும், மற்ற எந்த வகையான சடங்கை பற்றியும் அது போதிக்கலை. புத்த நூல்களில் நிர்வாணம் அடைகிறதுக்கான ரொம்ப ஃபண்டமெண்டலான சொல்லப்பட்டிருக்கிறது அற ஒழுக்க நெறி, அதாவது வேர்ச்சு. அது இல்லைன்னா செறிவு நிலைக்கு போக முடியாது. செறிவு நிலை இல்லைன்னா ஞானத்தை அடைய முடியாது. அதனால் புத்த நூல்களில் அறநெறிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஒரு வன்முறை எந்த வகையிலையும் இருக்கக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவாக எழுதி வச்சுருக்காங்க. மற்ற அப்ரஹமிக் மதங்கள், அதாவது ஜுதாயிசம் ஆகட்டும், கிறிஸ்துவம் ஆகட்டும், இஸ்லாம் ஆகட்டும், இந்த நூல்களில், இந்த 3 நூல்கள்லேயும் அளவு கடந்த வன்முறை சொற்கள் இருக்குது. டிஸ்பிலீவர்ஸை கொல்லணும்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்லாமில் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது புத்திசத்தில். அதாவது புத்தர் சொல்லி கொடுத்த டீச்சிங்ஸ் படி எதுவுமே கிடையாது. ஒரு வன்முறை சொல் கூட கிடையாது. இது தியானத்தை செய்கிறதுக்கான முழுக்க ட்ரைனிங்ஸ் ஸ்டெப்ஸ் நிறைஞ்ச, மதங்களெல்லாம் கடந்த ஒரு பாதை. அதனால தான் மதங்களாகட்டும், ஜாதிகளாகட்டும், இது எல்லாத்தையும் கடந்த ஒரு நியூட்ரலான பாதை இது. இதை ஃபாலோ பண்ணுறவங்க, இந்த சமயத்தை ஃபாலோ பண்ணுறவங்க, இந்த மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறவங்க வன்முறை செஞ்சாங்கன்னா அவங்கள புத்தர்களாகவே கருத முடியாது. முதல்ல அவங்களால அடுத்த நிலையான செறிவு நிலைக்கே போக முடியாது. அதனால் பை டிஃபால்ட் அவங்க புத்த மார்க்கத்துக்குள்ளார வரமாட்டாங்க. அப்படி செய்கிறவங்களை புத்தர்கள்னு அழைக்கவே கூடாது. சிங்களவர்கள் செஞ்சாங்கனாக்கா அது அவங்க பொலிட்டிக்கல் விஷயம். அதை புத்தத்துக்குள்ளார கொண்டு வரவே முடியாது. மற்ற மதத்தில் சொல்கிற மாதிரி மாடரேட் XYZ ஒரு ரிலிஜன் இருக்குது, அதே இதில் எக்ஸ்ட்ரீம் XYZன்னு இருக்குது. அந்த மாதிரிலாம் புத்திசத்தில் கிடையாது. வன்முறையை கையில் எடுத்தால் நீ புத்தனே கிடையாது, புத்த மதத்தை சார்ந்தவனே கிடையாது. அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஐ ஹோப் திஸ் எக்ஸ்பிளைன்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.